Expand design, a roomy cabin, dual tone interiors, 15 smart utility spaces, and a large boot space, all there to expand your life. Welcome to Easy Space. ஊவா மாகாண சபை தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை நிராகரிக்காத வகையில் தாக்கல் செய்வதற்கு கட்சிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார். ஊவா மாகாண சபை தேர்தலுடன் தொடர்புடைய உத்தியோகத்தர்களுடன் ராஜகிரியவில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலில் தேர்தல்கள் ஆணையாளர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அதிகாரிகள், உதவி தேர்தல்கள் ஆணையாளர்கள், தேர்தல்கள் செயலக அதிகாரிகள் மற்றும் வேட்பு மனுக்களை பொறுப்பேற்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள உதவி தேர்தல்கள் ஆணையாளர்களும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். எதிர்வரும் 30ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி நண்பகல் 12 மணி வரை நடாத்தி செல்லப்படவிருப்பது வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்கின்ற நிலையங்களே தவிர அவற்றை நிராகரிக்கின்ற நிலையங்கள் அல்ல என்பதனால் ஒவ்வொரு வேட்புமனுவும் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பு அவ்வேட்புமனு தேர்தல் சட்டத்தில் உள்ளவாறு அனைத்து தேவைப்பாடுகளையும் பூர்த்தி செய்த ஒன்றாக காணப்படுகின்றதா என்பது பற்றி குறித்த தரப்பினர்கள் திருப்தி அடைந்ததன் பின்னர் அதனை கையளிக்க வேண்டும் என அவர்களை அறிவூட்டுமாறு கேட்டுக்கொண்டார். வேட்புமனு கால எல்லையின் இறுதி நாட்களான 5, 6ஆம் தேதிகளில் 2 பாடங்களுக்கான கல்வி பொத்தராதர பத்திர உயர்தர பரீட்சை இடம்பெறவிருக்கிறது. பெரும்பாலான மாணவர்கள் தோற்றுகின்ற 2 பாடங்கள் இன்றைய தினங்களில் நடைபெறவிருப்பதனால் எவ்விதத்திலும் தேர்தல் சட்டத்திலே தடை செய்யப்பட்டுள்ள ஊர்வலங்களை நடாத்துவதற்கு இடமளிக்க கூடாது எனவும் அது பற்றி உரிய அரசியல் தரப்பினர்களையும் அதே போன்று போலீஸ் திணைக்களத்தினையும் அறிவூட்ட நடவடிக்கை எடுப்பதாகவும் மாவட்ட மட்டத்திலும் அந்நடவடிக்கைகளை எடுக்குமாறும் கேட்டுக்கொண்டார். எதிர்வரும் மாகாண சபை தேர்தலுக்கான அதிகாரிகள் தொகை மற்றும் தபால் மூல வாக்களிப்பு நடவடிக்கைகள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது.